நீங்க எத்தனை பேரு தளபதி கச்சேரி படத்தை இதெல்லாம் நோட் பண்ணீங்க? நேத்து நம்ம தளபதி அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படம் தான் நம்ம தளபதிக்கு கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவரோட எல்லா லாங்குவேஜ் ஃபேன்ஸுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த பாட்டுல அவர் பான் லைன்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜோட ரெஃபரன்ஸுமே வச்சிருப்பாங்க. அதாவது பையா அப்படின்னு ஹிந்தில, லேதையா அப்படின்னு தெலுங்குல, அப்புறம் ஸ்நேகம் அப்படின்னு மலையாளத்துல, அப்புறம் சையா அப்படின்னு கன்னடத்துல முடிச்சிருப்பாப்ல. பாட்டுல தமிழும் பாடிருப்பாரு. அவரோட எல்லா லாங்குவேஜ் ஃபேன்ஸுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த படம் கேசரி தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமா இந்த பாட்டு நடுவுல வந்து மமிதா பைஜு வருவாங்க. அப்ப அவங்க கழுத்துல வந்து ஒரு தாயத்தை செயின் இருக்கும். அதே மாதிரி தாயத்தை தான் வந்து கேசரி படத்துல ஸ்ரீலீலா போட்டிருப்பாங்க. இது கேசரி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். பட் நம்ம தளபதி அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிடும் அப்படி நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனா இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்ப இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு நல்லா அப்படிங்கறத கவனிக்கவே இல்லை. நான் தளபதியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வந்துச்சு முகத்துல. ஏன்னா இது நம்ம தளபதியோட கடைசி படம். இதுக்கப்புறம் நாம இப்படி ஒரு பார்க்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி மனசுல கஷ்டமா இருந்துச்சு. நீங்களே சொல்லிருங்க தளபதியுடைய இந்த தளபதி கச்சேரி பாட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்களே சொல்லிருங்க.